குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் அதிகாரம் 58வது அதிகாரத்திலே 10வது வசனம். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினாள். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நானே ரொம்ப ஏழைங்க, நான் போய் யாருக்கும் உதவி செய்ய முடியும் என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில சாரிபாத் என்கிற ஒரு விதவை கடைசியில கொஞ்சோண்டு மாவு இருக்கு, கொஞ்சோண்டு என்ன இருக்கு, அதை தானும் தன்னுடைய மகனும் சாப்பிட்டு விட்டு உயிரை விடலாம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில எலியா தீர்க்கதரிசி அங்க வருகிறார். எனக்கு உணவு கொடு என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அந்த தாய் சொல்கிறாள், ஐயா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஏதோ 2 ரொட்டி சுட்டு சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிடறதுக்காக அந்த சுள்ளியை பிறக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற போது, முதல்ல எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கின்ற பொழுது அந்த தாய் மனம் கோணாமல், அதுதான் முக்கியமான விஷயம், மனம் கோணாமல் தீர்க்கதரிசிக்கு ரொட்டியை சுட்டு கொடுக்கிறார். கொடுத்து அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கின்ற பொழுது மறுபடியும் வந்து பார்க்கின்ற பொழுது மாவும் குறையவே இல்லை, எண்ணெயும் வந்துட்டே இருக்கு. சோ கொடுக்கின்ற மனது வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்துல எல்லாரும் கொடுக்கறாங்க, ஆனால் ஒரு ஏழை விதவை தன்னிடம் உள்ள எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோமா? என்னுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து நான் கொடுப்பதற்காக அழைக்கப்படவில்லை, என்னுடைய தரித்திரத்திலையும் நான் கொடுக்க வேண்டும். என்னுடைய தரித்திரத்திலே நான் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் அதை கண்ணோக்குவார். என் பிள்ளை ஒண்ணும் இல்லாம இருக்கும் போதும் எனக்கு கொடுக்கிறான்ப்பா. அப்பொழுது நம்மை நினைத்து நம்முடைய வாழ்க்கை அது இருளடைந்து காணப்படுகின்ற பொழுது அதை வெளிச்சமாக்குகிற தேவனாயிருக்கு. எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? அப்ப நம்முடைய வாழ்க்கை அது வெளிச்சமாக மாற வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நாம் நம்முடைய பரிபூர்ணத்தில் அல்ல, என்னுடைய ஐஸ்வர்யத்திலே அல்ல, என்னுடைய குறைவிலே, ஒன்றுமில்லாத இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய அழைக்கப்படுகிறேன். எளியவர்களையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒன்றுமே இல்லாத பிள்ளைகளுக்கும் நான் உதவி செய்ய அழைக்கப்படுகிறேன். நானே ஒண்ணுமில்ல அப்படின்னு நீங்க சொல்லாம, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை வைத்து மற்றவர்களுக்கு நான் உதவி செய்கின்ற பொழுது ஆண்டவர் அதை கண்ணோக்குவார். அப்பொழுது என்னுடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுவார். இதனுடைய சாராம்சம் என்ன? என்னுடைய வாழ்க்கை இருளடைந்து காணப்பட்டாலும் தேவன் அதை வெளிச்சமாக்கி என்னுடைய வாழ்வை வசந்தமாக்குவார். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து கொடுக்கக்கூடிய எண்ணத்தை தந்து, ஒன்றுமில்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய எண்ணத்தை தந்து நிறைவான வாழ்வுக்குள்ளாக, மகிழ்ச்சியான வாழ்வுக்குள்ளாக நம்ம நடத்தி செல்வாராக. ஆமென். God bless you.